முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய கருவேப்பிலை பூண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1.5 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் சேர்த்து தாளிச்சிட்டு 1/2 கப் பூண்டு, 1/2 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வறுத்து அரைச்ச கருவேப்பிலை விழுது, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை திக்கா கரைச்சி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 கப் அளவு தண்ணி, கொஞ்சமா வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.